ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ரோடக்கன் ஃபுடி. நான் இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபியோட. வேறு எதுவும் இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ராங்கி. அடல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, கிட்ஸுமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸஸில் கூட இதை நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ராங்கியை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 200 கிராம்ஸ் சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் சாட் மசாலா, ஒரு 2 எக்கு இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர். அப்புறம் நமக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க நமக்கு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஃப்ராங்கி பண்ணுறதுக்காக நம்ம டவ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா இது சாஃப்ட் டவ்வாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஆயிலும் இதில் ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட் டவ்வாக இதை பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதை ஒரு 20 to 30 minutes நல்லா இதை க்ளோஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். நமக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே போதும் நமக்கு ஒரு சாஃப்டான ஃப்ராங்கி கிடைக்கிறதுக்கு. இப்போ நம்ம சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே பேனில் ஒரு 2 to 3 டீஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வணங்குறதுக்காக நான் இங்கே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்போ நமக்கு இந்த வெங்காயம் சீக்கிரமாக நமக்கு வணங்கி கிடச்சிரும். இது நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆனதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். வணக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இதை ட்ரையாகவே நீங்கள் இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா உடஞ்சி வரணும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா தொக்கு மாதிரி நமக்கு வந்திருக்கு இல்லையா. இந்த டைமில் நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கனால பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இந்த சிக்கனில் இருக்க ஜூஸஸே போதும் இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு. இதில் எந்த விதமான நம்ம தண்ணியும் ஆட் பண்ண வேணாம். நம்ம இதை மூடி வைக்கும்போதே இந்த சிக்கன்லேருந்து நமக்கு தண்ணி விட்டுட்டே இருக்கும். சிக்கன் ஒரு மாதிரி ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அளவுக்கு நம்மளோட சிக்கன் குக் ஆகிருக்கு. இந்த தண்ணி மட்டும் வற்றணும். அதனால் நான் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி இதை குக் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய சிக்கன்லாம் வெந்திருக்கு. இப்போ நமக்கு கொஞ்சம் இது ட்ரை ஆகி கிடைக்கணும். அதனால் நான் ஓப்பன் பண்ணி குக் பண்ணுறேன். மூடி வச்சுட்டே இருந்தால் தண்ணி விட்டுட்டே இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அது கூட கொரியாண்டர் லீவ்ஸும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ஆனதும் நீங்கள் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃப்ராங்கி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம மைதா டவ் 30 minutes ஊற வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நமக்கு. இதில் வெறும் உப்பு, தண்ணியும் எண்ணெயும் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதிலே பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் டவ் எடுத்துகிட்டு நல்லா மைதாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு இது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அதனால் நல்லா ஈவனாக தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மாவு கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா நல்லா மைதாவில் டஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களால் ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம தோசை தவாவில் போட்டு சப்பாத்தி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இது திருப்பி போட்டு இது மேலே லைட்டாக நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் வெந்ததுக்கப்புறம் அதுலேயும் நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த ஃப்ராங்கிக்கு நீங்கள் முன்னாடியே ரொட்டி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் மைதா ரொட்டி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஃப்ரெஷ்ஷாகவே ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 2 எக்கு வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே தோசை தவாவில் நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி ஒரு தின் லேயராக நான் வந்து இந்த எக்கை ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலேயே நம்ம சுட்டு வச்சுருக்கிற இந்த சப்பாத்தியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இது வைக்க வேணாம். ஜஸ்ட் வெந்ததுமே நம்ம திருப்பி போட்டுடலாம். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். இது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதில் வந்து சிக்கன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த எக் மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாட் மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சாட் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த சிக்கனை இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா லென்த் வைஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சிக்கன் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது மேலே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் நிறையா ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணால் போதும். நம்ம ஆல்ரெடி இதில் தக்காளி போட்டிருக்கனால நல்லா புளிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் ஆனியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு அடியில் வந்து நம்ம டிஷ்யூ வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்களுக்கு நல்லா நிற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டூத் பிக் கூட வச்சு ஸ்டிக் பண்ணி நிறுத்த வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும் ஒரு இடத்துல. இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ராங்கி இங்கே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ராங்கி வந்து நீங்கள் ஸ்நாக்காவோ இல்லை இல்லைனா லஞ்ச் பாக்ஸஸில் கூட நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த சிக்கன் ஃப்ராங்கி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.